சூரியனும் பெக்கவில்லை, சந்திரனும் சாட்சி இல்லை. சூரியனும் பெக்கவில்லை, சந்திரனும் சாட்சி இல்லை. பாதகத்தி பெத்த புள்ள, பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள, கண்டா வர சொல்லுங்க. இந்த பாடலின் குரல், இசை, வரி எல்லாமே ஒன்று மட்டும் உணர்த்துது, சொல்லுது. வலி, ஏதோ ஒரு வழி தாங்கி நிற்கிது. ஜாதி மத இனத்தால் தாழ்த்தப்பட்டு கிடக்கிற ஒரு கூட்டம் அதிலிருந்து மீண்டு எழ துடிக்கிறப்போ ஒரு அதிகார வர்க்கத்தின் உள்ளங்கால் அந்த கூட்டத்தின் உச்சந்தலையில் வச்சு எழவிடாமல் அமுக்கிற அந்த வழி தாங்கி நிற்கிது. இந்த பாடலை கேட்குறப்போ அந்த சுகத்தில் வரையும் படம் அது ஒரு தலைவனை குறிக்குது. அது ஒரு தலைவனை குறிப்பதாக தான் எனக்கு தோணுது. ஒரு தன்னலமற்ற, பெற்றவங்களையும் பெற்றவர்களையும் மண்ணுக்காக காவு கொடுத்த, எதிரிட்ட கூட அறங்காத்து போரிட்ட, பெண் பொன் புகழ் ஊழல் எதுக்குமே அடிப்பணியாத ஒரு தலைவன், தூய தலைவன் கேப்டன் பிரபாகரன் அவர்களின் படம் மட்டும்தான் அந்த பாடலை கேட்குறப்ப கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த பாடல் வரிகளோடு அவரை நினச்சி பார்க்குறப்போ கண்கள் கண்ணீர் விடுது. இது ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு கூட்டத்தின் மீண்டு மேலெழுச்சி பட துடிக்கும் ஒரு வழி. ஏதோ ஒன்று உணர்த்தது இந்த பாட்டின் வரிகள். நாடி நரம்பெல்லாம் இனம் புரியாத அதிர்ச்சி, மயான அமைதி. கவசமும் கண்டதில்லை, எந்த குண்டலமும் கூட இல்லை அப்படின்ற வரிகள் அவருக்கு கை கொடுக்க எந்த ஒரு நாதி இல்லாத நிலைமையில் இருந்ததையும், வாழ் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட எவரும் இல்லை அப்படின்ற வரிகள், ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேராக ஒரு வீழ்த்த வக்கில்லாத ஒரு கூட்டம் மற்ற நாடுகள் உதவியோட சதியால் வீழ்த்தினதை ஞாபகப்படுத்துது. அம்மாடி ஆலமரம் மரத்து மேலே உச்சிக்கலை, ஒத்த கிளி நின்னா கூட கத்தும் பாரு அவன் பேரை அப்படின்ற வரிகள் கடைசியில் அந்த ஈழம் நிலத்தில் ஒருத்தவங்க உயிரோடு இருந்தால் கூட அவங்களும் தன்னுடைய உயிரை அவருக்காக கொடுக்க தயாராக இருந்தாங்க அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கறத நான் உணர்றேன். கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற வரி உயிரை கொள்ளுது. இலவசத்தை கொடுத்து எங்களை ஆள துடிக்கிற தலைவர்கள் மத்தியில் உயிரையும் இலவசமாக கொடுத்து எங்களை வாழ வைக்க துடிச்ச ஒன்றை போல் ஒரு தலைவனை எங்கே போய் தேடுவோம்? இந்த உலகத்தில் எவனுக்கும் இந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைச்சதும் இல்லை, கிடைக்க போகிறதும் இல்லை, இழந்துட்டோம். ஆக மொத்தத்தில் இந்த பாடல் ஈழத்தின் ஒரு ஒப்பாறையாக தான் நான் பார்க்குறேன். இந்த பாடலை கொடுத்து ஒரு இனத்தின் வழியை உணர்த்தின கர்ணன் படக்குழு திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், கிடக்குழி மாரியம்மா அவர்களுக்கும், திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கும், கடைசியில் இந்த படத்தில் நடிச்சிருக்க அண்ணன் தனுஷ் அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த பாடலை பற்றி சொன்னது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது யாரையாவது புண்படுத்தி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இந்த பாடலை கேட்குறப்போ நான் உணர்ந்ததை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது. சரிங்க, இந்த காணொலி வரைக்கும் கேட்டுட்டு இருந்த என் தமிழ் சொந்தங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா அன்லைக் பண்ணிட்டு கடந்து போங்க. நான் உங்கள் ஜனா, இது நம்ம பி எ கிங் சேனல். ஊரெல்லாம் கோவிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, ஒரு சிலை கூட இல்லையப்பா, நீ எங்கள் குடும்பத்தில் ஒரு தரப்பா. உன்னை இழந்து விட்டோமன்னா நீ பிறந்த இனத்தில் நான் பிறந்ததற்கு பெருமை கொள்கிறேன். கண்டா வர சொல்லுங்கள்.